அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதகருக்கு என்ன பலனை தரும், அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பதிவிற்கு முன்பு 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய பலனாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு இருக்கு. உயிர்காரகத்தின் அடிப்படையில ஒரு தாயை பற்றி குறிக்கக்கூடிய பாவம் 4ஆம் இடம். அதுபோல ஜாதகருடைய வித்தைகள், கல்வி, ஒரு உயர்கல்வி படிப்பாரா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் 4ஆம் இடம். ஜாதகருடைய அசையா சொத்துக்களை பற்றி குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். அவருடைய வீடு, வாகனங்கள், நிலபல ஆதாயங்களை இந்த 4ஆம் இடம் உறுதிப்படுத்தி கொடுக்கும். பணபர பாவங்களிலும் ஒரு பாவமாக இந்த பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் இந்த 4ஆம் இடம். இன்றி அமையாத இன்னொரு நிலைப்பாட்டுல ஜாதகருடைய உடல் ஆரோக்கியத்துல சுகஸ்தானத்தை குறிக்கிறது. சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜாதகருடைய நிரந்தரமா இல்லாத ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கா, நிரந்தரமே இல்லாத நோய் கொண்டவரா இருப்பாரான்னா அந்த 4ஆம் இடத்துல தான் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு ஜாதகருக்கு பர்மனண்டா ரொம்ப ஒரு உடல் குறைபாடு இருக்குன்னா அதற்கும் இந்த 4ஆம் இடம் தான் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப ரொம்ப முக்கியமான அவைகளை 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களிலே முதன்மையானது தாயை பற்றி, வித்தைகளை பற்றி, வீடுவாகன வசதியை பற்றி, உடலாரோக்கியமான சுகஸ்தானத்தை இந்த 4ஆம் இடம் உள்ளடக்கி இருக்கு. இப்படிப்பட்ட 4ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்கிறது, பலன் எப்படி இருக்கும்? பொதுவாக எப்பொழுதுமே ஒரு ஆதிபத்திய பலன் ஒரு ஜாதகருக்கு முழுமையா கிடைக்கணும்னா அந்த ஆதிபத்திய அதிபதி வலுவா இருக்கணும். 4ஆம் இடம்னா 4ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையும், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு போன்ற ஸ்தான பலத்தில் இருக்கும் பொழுது 4ஆம் ஆதிபத்தியம் ஜாதகருக்கு கிடைக்க கடமைப்பட்டவராக மாறி வருகிறார். அந்த 4ஆம் ஆதிபத்தியம் 4ஓடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் வாயிலாக பெற்று தரும்ன்றது விதி. அப்ப 4ஆம் இடத்தினுடைய பலனை ஜாதகர் முழுவதும் அனுபவிப்பதற்கு 4ஆம் இடத்திற்கு ஸ்தான வளம் ரொம்ப முக்கியன்றதை உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில சூரிய முதல் சுக்கிரன் வரை 4இல் அமரும் பொழுது பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல தெளிவுபடுத்தலாம். இப்போ வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போவதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நேரம் இந்த தினத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, சூரியன் முதற்கொண்டு. அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதரிடம் ஒப்பிடுவது என்பது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசப்பட்டவர், ஒவ்வொரு மனிதனும் காரகங்களின் அடிப்படையிலே தனித்துவம் வாய்ந்தவர். அதனால அவர் கடைநிலையில் ஊழியம் செய்தாலும் உயர்நிலையிலே ஊழியம் செய்தாலும் ஒவ்வொரு மனிதரும் நல்ல வித்தியாசப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதரும் மிகவும் முக்கியமான உயிரினமாக பூமியில் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில ஒரு மனிதன் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யுகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது பெரும் யூகம் பெரும் முயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய சூழலும் பெரிதும் முன்னேற்றம் இல்லாத சூழல், சக மனிதர்கள் வேகமாக வளர்வதை ஜாதகர் கண் முன்னே பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த தசையில பயணப்பட்டாலும் மனிதர்கள் ஆன்மாவை நித்தியம் பண்ணணும். அதை எப்படி பண்ண முடியும்? யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநலமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பூர்வமுடன் செயல்படணும். இந்நிலையில் இருக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். ஸோ மிக எளிதாக அந்த ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு இறை நம்பிக்கை இருப்பவர்கள் மதம் சார்ந்த இறை வழிபாடுகளை பின்பற்றலாம். எந்த மதமாக இருந்தாலும், முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மதத்தின் உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது ஆன்மாவை நித்தியம் படுத்திக்க முடியும். ஸோ 4 கிரகங்கள் 4ஆம் இடத்தை பத்தி பார்த்தோம். சுகஸ்தானம், வீடு வாகன வசதி பாவம், தாயை பற்றி வித்தையை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவமாக இந்த 4ஆம் இடம் விலகுகிறது. அப்ப ஜாதகருக்கு அவருடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய பாவம் தான் 4ஆம் இடம். என்ன பெருமை? ஒரு மனிதன் நல்ல கல்வி கற்று இருக்கிறாருன்னா அதை பெருமையா வெளில சொல்லிக்கலாம். ஒரு மனிதன் நல்ல வீடு வாகனம் வச்சிருந்தாருன்னா பெருமையா வெளில சொல்லிக்கலாம். தாயினுடைய அன்பு, தாயினுடைய அரவணைப்பை சொல்லிக்கலாம். வித்தைகளை வெளியிலே சொல்லிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை வெளியில சொல்லிக்கலாம். 4ஆம் இடம் ஒரு மனிதனை பெருமிதப்படுத்துகிறது, அந்தஸ்தை, பெரும் சொத்து. அதுக்குதான் பணபரஸ்தானத்துல அதற்கு பெரும் சொத்தை நம்ம கொடுக்குறோம் 4ஆம் இடத்துல. இப்ப 4இல் ஒரு கிரகம் இருக்கு, என்ன பலனை செய்யும்? நிறைய சந்தேகங்கள் இதை மையமா தான் வருது. 4ஆம் இடத்தின் கிரகம் தான் முழு பலனையும் செய்யுமாம். ஒரு மனிதனுக்கு ஒரு உதாரணத்திற்கு 4இல் ஒரு கிரகம் உச்சம் பெற்ற நிலையிலே இருக்கிறது. ஆனால் 4ஆம் இடத்து அதிபதி வலு குறைஞ்சிருக்கிறார்னா 4இல் அமர்ந்த கிரக காரகத்தின் வாயிலாக அந்த ஆதிபத்திய பலன்கள் நடக்கும். ஆனால் உறுதியா அவருக்கு கிடைக்காது, வலுவாக அந்த 4ஆம் ஆதிபத்தியம் கிடைக்காது. 4ஆம் ஒரு ஆதிபத்தியம் எப்பொழுதுமே அந்த ஆதிபத்திய அதிபதி வலுத்தால்தான் அந்த ஆதிபத்தியம் முழுமையா ஜாதகருக்கு கிடைக்கும். அங்கு அமரக்கூடிய கிரகம் தன்னுடைய காரகத்தின் வாயிலாக அந்த ஆதிபத்தியத்தை செய்யும். அந்த அமைவுகள்ல 4இல் சூரியன் இருக்கிறார், நல்ல கல்வி கற்கக்கூடிய நிலை இருக்கும். கணிதத்தில் ஆர்வம் அத்தனையுமே இருக்கும். லக்ன யோகரா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலன் முழுமையா இருக்கும். லக்ன அவயோகரா இருந்தா எகெயின்ஸ்டா மாறும்.
அந்த சூரியன் அங்க அமரும் பொழுது ஒளி எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த சூரியனை சனி பகவான் தொடர்பு கொள்றாரு அல்லது ராகுக்கு இதுக்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதுன்னா பலன் சற்று மாறும் தடைகளோடு நாம் ஒரு யூனிக்கா சொல்றோம். அதனால நாம் சொல்லக்கூடியது யோக நிலையில் இருக்கும்பொழுது, அவயோக நிலையில இருக்கும்பொழுது அதற்கு நேர் எதிராக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பலனை மாற்றி சொல்லிக்கிறோம். அந்த வகையில சூரியனை பொறுத்த வரைக்கும் நான்கில் இருப்பது ஜாதகருடைய வீடெல்லாம் எப்படி அமையும்னா அரசு அலுவலகங்களுக்கு பக்கத்துல நியரஸ்ட்ல அமையக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். நல்ல ஒரு பிரம்மாண்டமாக வீடாக இருக்கும். ஜாதகர் கணிதத்திலே ஆர்வம் கொண்டவராக, அதுபோல் மின்சாரங்கள் சார்ந்த அல்லது நிர்வாகம் சார்ந்த நிலைகளிலே வெற்றி பெற்றவராக இருப்பார். தாய் ஒரு வீட்டின் பில்லராக இருப்பார். நிறைய வீடுகள்ல தாய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனா இருப்பாங்க வீடு டெவலப்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் அந்த சூரியன் நான்கில் இருப்பவர்களுக்கு தாயே ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு நபராக மாறுவார். ஜாதகரும் ரொம்ப புத்தி கூர்மை கொண்ட நபராக விளங்குறத உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் யோகராக இருக்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அவயோகராக இருக்கும் பொழுது உடல்ல சின்ன பிரச்சனையை கொடுக்கிறார். அதுபோல் நான்கிலே சந்திரன் அமர்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். திக்பலம் பெற்ற கிரகங்கள் மேலும் அங்கு வலுப்பெறுகிறதா தான் அர்த்தம். யோக வீடா இருக்கட்டும், அவயோகரா இருக்கட்டும், மகர வீட்டுல கூட சந்திரன் இருக்கட்டும், கும்ப வீட்டுல கூட சந்திரன் இருக்கட்டும், அது 4ஆம் இடமா இருக்கட்டும். அதாவது நீங்க துலாத்துல பிறந்திருக்கிறீங்க, 4ஆம் இடத்துல மகரத்திலே சந்திரன் இருக்கிற மகர ராசியா இருக்கிறீங்க, என்ன பண்ணும்? 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற சந்திரன் நன்மை பெறுவார். நல்ல வீடு, நல்ல வசதியான வாகனத்தை கொடுப்பார். அங்கு அந்த சந்திரன் கெடாமல் இருக்கணும். கெடுவது என்பது அமாவாசையோடு இணைந்து ராகு கேதுக்கள் தொடர்பு பெறுவது தான் கெட்டது, அல்லது சனிபகவானுடைய தொடர்பு தான் கெடுதல்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சந்திரன் அங்கு வலுவாக இருக்கும்போது நல்ல வீடு, நல்ல வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு அருகாமையிலே உங்களுடைய வீட்டை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுடைய நிலவளங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். கல்வி நல்ல முறையில் இருக்கும். வித்தைகளும் நல்ல முறையில் இருக்கக்கூடியது. நல்ல எமோஷனலான தாய், அன்பான தாய். தாயின் மீது நீங்களும் ஆசை அதிகமாக, அன்பு அதிகமாக வைத்திருப்பீர்கள். தாயும் உங்கள் மீது அன்பு அதிகமாக வைத்திருப்பார். ரொம்ப கைண்ட்னஸ் பர்சனா இருப்பீங்க. அதோட மட்டும் இல்லாம வீடு வாகன வசதிகள்ல குறிப்பாக மகிழ்ந்துகள் நல்ல வாகனம் அமைச்சு கொடுக்கும். எதுவா இருந்தாலும் வாகனம் அமைச்சு கொடுக்கும். தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சு, சந்திரனை தொடர்பு கொண்டுன்னா கண்டிப்பா உறுதியா ஒரு நல்ல ஒரு விலையுயர்ந்த வாகனங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை உண்டு. செவ்வாய் 4லே இருக்கு. செவ்வாய் 4ல இருந்ததுன்னா தாய் கொஞ்சம் கோபமான தாயா இருப்பாங்க. உடனடியா ஷார்ட் டெம்பர் ஆகிறவங்க அல்லது நிறைய சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேகமான நபராக இருப்பார். செவ்வாய் அங்கு ஒளி பொருந்திய நிலையிலே இருக்கும்பொழுது நேர்மைக்காக இருக்கும். செவ்வாய் இருள் பொருந்திய நிலையில இருக்கும் பொழுது அவயோக நிலைக்காக இருக்கும். அதுபோல் பூமி யோகம் கொண்டவர், வீடு வாகன வசதியை பெறக்கூடிய பாக்கியம் கொண்டவர். ஏன்னா பூமி காரகர் அங்கு ஆதிபத்திய வீட்டில் அமர்கிறார். அதனால் சொந்தமாக வீடு வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுத்துரும். கண்டிப்பா அவயோக நிலையில இருக்கும்பொழுது வீடு வாகனங்களையே இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த செவ்வாயை பொறுத்து அங்க இருக்கிறது கல்விகள்ல போர்க்கலை சார்ந்த கல்விகள் அல்லது வேகம் சார்ந்த அல்லது பூமிகள் சார்ந்த படிப்புகள் ஜாதகருக்கு மிகப்பெரிய ஆதாய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜாதகரோட உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டு இருக்கும். ராகு 4லே இருக்கிறார். தாயோட கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது தாயுடனான சில அண்டர்ஸ்டாண்டிங் அதை பிரிந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ராகுவும் வீடு கொடுத்த நிலையின் அடிப்படையில வீடு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் 1 மாடி 2 மாடின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளோர்ஸ்ல வீடு கட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொடுக்கும். வீட்டதிபதி வலுவைப்படுத்தும். வீட்டதிபதி வலு குறைந்தா ஜாதகர் வாடகை வீடுகளிலே இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்விக்காக வெளியில் சென்று தூரம் சென்று கல்வி பயிலக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல வீடு, நல்ல தாய், போதனை செய்யக்கூடிய தாய், நாட்டிற்கே உபதேசம் சொல்வது போல சக மனிதர்களிடமும் மதிப்பு மரியாதையுடன் கௌரவத்துடன் நடந்துக்கக்கூடியவர். நல்ல கல்வி வித்தைக்காரர்களாக இருப்பார். எந்த வித்தையை பார்த்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு காணப்படும். அதுபோல ஜாதகருக்கு நல்ல வீடு வாகன வசதிகள் அமைச்சு கொடுக்க கடமை பெற்று இருக்கிறது. சனி மகான் 4ல வித்தைகள்ல கொஞ்சம் டவுன் இருக்கும். கல்விகள் ஆரம்ப காலத்துல சில தடைகள் இருக்கும், அல்லது கல்வி தடைகளை கொடுக்கிறார். தாயோட உறவு நிலைகள்ல நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கான்னா முற்பகுதியில பெனிஃபிட் இல்லை, பிற்பகுதியில நல்லா இருக்கு. வீடு கட்டுறதுக்காக வாகனம் வாங்குவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறார். ஆப்டர் உழைப்பு சனி பகவான் இருந்தாருன்னா அந்த இடம் உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கிறது. ஒளிபுறத்தில் இருந்தாலும் உழைப்புக்கு பிறகு வெற்றி கிடைக்கிறது. ஒளிபுறத்துலன்னா வெற்றிகள்லா சூழல். அப்ப கல்விகள்ல சில தடைகளை கொடுக்கிறார் 4 சனி பகவான். ஜாதகருக்கு வீடு வாகன வசதிகளை தாமதப்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதன் 4ல இருக்கிறார். நல்ல புத்திசாலித்தனமான தாய். நீங்களும் புத்திசாலித்தனமானவர். எதையுமே உடனடியாக கத்துக்கிட்டு பிரதிபலிச்சிடக்கூடிய ஆற்றல் உண்டு. நல்ல வித்தைகள் வரும். காரகாதிபதி ஆதிபத்தியம் பெறும்பொழுது காரகோ பாவக நாஸ்தம்ன்ற விதி உட்படும். அங்க புதன் சற்று கலங்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்பதான் நல்ல பலன், அப்பதான் கல்வி கொடுக்கும். புதன் கலங்கப்படலைன்னா அங்கு ஒளியோடு வலுத்தாருன்னா கண்டிப்பா கல்வியில பிரச்சனை கொடுத்துறார். புத்திசாலியம் கொடுப்பார், கல்வி பிரச்சனை கொடுத்துருவார். அந்த புதன் அங்கு கலங்கப்பட்டு, அதாவது புதன் தன் ஒளியை இழக்கும் நிலையில் இருப்பாராயின் கண்டிப்பா ஜாதகருக்கு கல்வி கொடுத்துறார். அதுபோல வித்தைகள் கற்றக்கூடிய ஆற்றல் கொடுக்கிறார். தாயும் ஒரு சிறந்த ஒரு
அறிவு படைத்தவராக இருக்கிறார். வீடு வாகன வசதிகள் அழகாக கவர்ச்சியாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கு. 4 கேது, சுகஸ்தானத்துல கேது இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியங்கள் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகளை கொடுக்கிறார். அதுபோல தாயோட கருத்து வேறுபாடு கொடுக்கிறார் அல்லது முரண்பாடுகளை கொடுக்கிறார். வீடு வாகன வசதிகளை லேட்டர் பீரியட்ல தடைபட்டு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுவும் அந்த வீட்டதிபதியினுடைய வலுவை பொறுத்து. வீட்டதிபதி வலு குறைந்திருந்தால் உடனே கிடைச்சிடும். வீட்டதிபதி வலுத்திருக்கிறார்னா கேது தடைகளை அதிகமா செய்வார். ஆப்டர் ஞானம் கிடைத்ததுக்கு அப்புறமே வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் 4 இருக்கிறார், திக்பலம் பெறுவார். சுக்கிரனும் 4 திக்பலம் பெறக்கூடிய வசதியான வீடு வாகனங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல தாய் வசதியான பின்னணி அமைவுகளை கொண்டவராக இருப்பார். ஜாதகருக்கு கல்விகள் வரும், கல்வி நாட்டங்கள் அதிகரிக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சனாக வித்தைகளை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். இந்த பதிவில் ஒரு பொதுவான அமைவுகள்ல பலன் நம்ம பார்த்தோம். கிரகங்கள் அமரும் பொழுது எப்படிப்பட்ட பலன் இருக்குன்றத. அதுபோல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமர்ந்த கிரகம் அந்த வீட்டில் பரஸ்பரமாக ஸ்தான பலத்தோடு இருக்கிறதான்றது ரொம்ப முக்கியம். ஸ்தான பலத்தோடு இருந்தால் நம்ம சொன்ன பலன் அதிகமாகவே கிடைக்கும். ஸ்தான பலத்தை இழந்திருக்கும் பொழுது பலன் கன்று குறைவாக கிடைக்கும். மேலும் கிரகங்களுடைய இணைவு, பார்வை, தொடர்பை பொறுத்து சற்று பலன்கள் மாறுபட செய்யும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.